Hey guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு வச்சுங்களா, ஒரு ஃபுட் vlog கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். டிராவல் நம்ம இன்னைக்கு எங்க இருந்து எங்க போறோம்னு வச்சுங்களா, பின்னால பாருங்க ஒரு மல்லா ஸ்டேஷன் தெரியும். பாருங்க இது மல்லா ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர். இங்க இருந்து நம்ம வந்து இப்போ பைந்தர்ல நுத்தன் ஒன்று இருக்குது. அது இங்க மல்லாட்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணலாம். அதுக்கு எப்படி போகலான்னு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோல காட்ட போறேன். இங்க இருந்து நம்ம வந்து பைக்ல தான் போறோம். ஆனா நான் பைக்ல தான் போறேன். ஆனா உங்களுக்கு இங்க இருந்து பஸ்ல எப்படி போவோம், எந்த நம்பர் பஸ் போவோம், எப்படி இந்த டிராவல் இருக்கும் போது பார்ப்போம். இந்த ஜெர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். வாங்க நீங்களும் என்னோட ஜெர்னி பண்ணுங்க. பாருங்க இது வந்து எம்எம்குள்ள வடப்பாவது ரொம்ப ஃபேமஸ். இங்கே நீங்கள் மல்லா ஸ்டேஷனோட இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம டிராவல் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லாட்டில் வந்து நம்ம ஒரு எபிசோட் பண்ணால் குறைஞ்ச ஒரு 10-15 எபிசோட் போவோம். அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே எடுத்து வரும்போது பாருங்கள் ஒரு விளக்கு எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள்? தெரியும். நான் உங்களுக்கு பார்க்க கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். மும்பையில் பாருங்கள் இவ்வளோ பெரிய விளக்குலாம் கிடைக்குங்க. பாருங்க நம்ம மும்பையில் பாருங்கள் இந்த மாதிரி விளக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது மல்லாட்டில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் கடை பேர் பாருங்கள். இது இங்கே மல்லாட் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள் இது பூராமே மார்க்கெட்டு தான் காய்ஸ். இங்கே பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். இங்கெல்லாம் மயில் இறக்கெல்லாம் விற்பாங்க மும்பையில். நம்மளுக்கு ஊரில் அப்படியே பாருங்கள் கீழே அப்படியே சும்மா கிடைக்கும். பாருங்கள் வாங்க இது ரேட் எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். கேப்ரா இது कितना? 10 रुपया एक का 10 रुपया. हाँ एक का 10 रुपया. இங்கே பாருங்க இது நம்ம ஊரில் அதை அப்படியே கீழே கிடக்கும். அவ்வளோ மயில் இருக்குது. இங்கே பாருங்க இது ஒன்று 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. பாருங்க எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. கேஸ் இங்கே பாருங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட்டில் போனீங்கன்னு உங்களுக்கு பஸ் பாருங்க. பஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அந்த பஸ் தான். இங்கே பாருங்க பஸ் காய்ஸ். இந்த பஸ் தான் இங்கேருந்து போகிறது. காய்ஸ் இங்கே பாருங்க இதுதான் எஸ்பி ரோடு. இப்போ நம்ம மார்வே ரோடு போக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க லெஃப்ட்டில் தான் இருக்குது மார்வே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிங்கன்னா மார்வே பீச் தான் வரும். மார்வே பீச்லேருந்து அதுக்கப்புறம் அங்கே போகிறோம். சிக்னல் மும்பையில் ரொம்ப சிக்னல் மட்டும் அங்கங்கே இருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு சிக்னல் மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் guys. பாருங்க லெஃப்ட்டில் நம்ம போகிறோம். இதுதான் மார்வே ரோடு. இது பாவண்டா 2 கையில எடுத்துச்சு. 2 கையில பிடிக்க வேண்டியதா இருக்கா? கிளைமேட் பாரு எவ்வளோ சூப்பரா இருக்குது. பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான மஷின் யூஸ் பண்ணானது. வாங்க பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது நம்ம போகிற வழியில தான் இருக்குது. இது வந்து எங்கன்னா இது எங்கே மணி வரும் இடம்? பவுடி பஸ் ஸ்டாப். இது வந்து வர்ணம் பக்கத்தில் பவுடி பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க. அங்கே தான் வச்சுருக்காங்க. நம்ம போகிற வழியில் இருக்கிறதுனால இது பிடிச்சிட்டு நம்ம போவோம்.
நீங்களே இந்த சைடு ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு தெரியும். அந்த வண்டிக்கு நான் உங்களுக்கு கடை பேரை காட்டுறேன் பாருங்க. இதுதான் கடை பேர். இது தாமரப்பூ குளம்னு சொல்லுவாங்க. பாருங்க உங்களுக்கு தாமரப்பூ நான் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தாமரப்பூ இருக்கு பாருங்க guys. உங்களுக்கு பாருங்க நான் சிவப்பு தாமரப்பூவும் காட்டுறேன் guys. பாருங்க இது ரெட் தாமரைன்னு சொல்லுவாங்களா இல்லை கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் இருக்குது. உங்களுக்கு இதோட கலர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுங்க guys. பாருங்க பூரா அப்படியே தாமரை குளம் தான் இது guys. இதுக்கு இதை நான் பார்க்க வந்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நானே வந்திருக்கிறேன் guys. இங்கே பாருங்கள் தாமரை குளம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனாலும் நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அங்கேயும் எரியிறது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. என் வீடியோ எல்லோரும் பார்க்குறேங்க, யாராக இருந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னென்னா நம்ம எங்கேயும் இந்த மாதிரி பிக்னிக் ஸ்பாட்ஸ்க்கு எங்கேயும் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டில்ஸ் அது இதுன்னு இதெல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் டஸ்ட்பினில் போடுங்க ப்ளீஸ். ரிக்வெஸ்ட்டாக இது வைக்கிறேன் guys. வாங்க நம்ம இப்போ கிளம்புவோம் இங்கேருந்து. பாருங்க பார்த்தீங்களா guys போர்டு பாருங்க, அக்ஷா பீச் மாறு பீச் நம்ம கைட்டில் மாறு பீச் வரும். அக்ஷா பீச் மாறு பீச் உங்களுக்கு அடுத்த விளாட்ல நான் காட்டுவேன். பாருங்க மாறு பீச் நம்ம வந்துட்டோம். இந்த ட்ராவலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் guys. நீங்கள் உண்மையில சொல்கிறேன், ஒரு வாட்டி அந்த போது அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ட்ராவல் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பஸ்ஸு நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டு எல்லாமே உங்களுக்கு போட்டு நல்லா எவ்வளோ பெரிய கடல் பாருங்க. ரொம்ப நாய்ஸாக இருக்குது, அதனால் உங்கள் சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல. பாருங்க போட்டு கிளம்பிடுச்சு. போட்டு கிளம்பிட்டு பாருங்க பாருங்க, போட்டு போகுது பாருங்க. கைஸ் நம்ம இங்கே பாருங்கள் வந்திருக்கோம். வந்து நம்மளுக்கு வந்து போட் வந்து அவங்க பர் பர்சன் வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 2 பேர் வந்தாங்க 40 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வேறு பைக் வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வாங்க இதுக்கு அங்கே இப்போ இந்த ரோடை பிடிச்சி இந்த ரோடே தான் போகணும் நம்மளுக்கு. வாங்க போகலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்கள். பூராடைய ஊர், இது ஒரு ஊர் தான். இது வந்து மார்வே காவுன்னு சொல்லுவாங்க. காவுனா ஊர். கிளைமேட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லேசாக மழை பெஞ்சிருக்குது.
இந்த மாதிரி மழை லேசாக பெஞ்சதில் ட்ராவல் பண்ணது அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன ஊர் தான் இது. ரொம்ப காற்று அடிக்குது, நாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சவுண்டு வருதுன்னு எனக்கு தெரில. நான் இவ்வளோ நேரம் வரும்போது மைக் மாட்டலை, இப்போ தான் மைக் மாட்டியிருக்கேன். ஏன்னா மைக்லேயும் நாய்ஸ் நிறையா வரும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த காற்று வந்து ரொம்ப அடிக்கும்னு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க காய்ஸ். வேறு காய்ஸ், நான் உங்களுக்கு இந்த ட்ராவலில் நிறைய இடம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த தாமரை குளம், வேறு மல்லாடு ஸ்டேஷன்ஸ், வேறு அந்த சின்ன சின்ன வரலாம் மார்க்கெட், அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு விலாகாக போடணும்னா காய்ஸ் எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இது ஒரு விலாகாக போடுங்க, கண்டிப்பாக நான் அது ஒரு விலாகாக போடுவேன் காய்ஸ். நம்ம கோராய் பீச் வந்திருக்கோம், வாங்க கோராய் பீச் உங்களுக்கு காட்டிடுறேன். சரி ரைட். இந்த லெஃப்டில் போனால் கோராய் பீச்சு. பாருங்க, நம்ம இப்போ கோராய் பீச் வந்துட்டோம். இன்ட்ரியில் பாருங்க இருக்கிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய கடல் பாருங்க காய்ஸ். இங்கே வந்து அவ்வளோ ஆழம் இருக்காது காய்ஸ். உங்களுக்கு இந்த தண்ணியில் பாருங்க ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த பீச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பீச்சு. பாருங்க அவங்க உங்களை வண்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த வண்டி எவ்வளோ அட்ராக்ஷன்லேயே எல்லோரும் கஸ்டமருக்கு வருவாங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் தான். நம்ம இன்னொரு ஃபுட் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். இருக்கு நான் ஊருக்கு பண்ணாங்க. सुपर बीच गाइस। इसका नाम क्या है? चना जोर। चना जोर जोर ओके, बहुत ज़्यादा जोर देने वाला चीज़ गाइस வேற வந்து சென்னா ஜோரா. ஜோர்னா ஹிந்தியில் வந்து என்னன்னா அப்படின்னா என்னடா சொல்லுவாங்க ஜோருக்கு? அதிகம். ஜோர்னா அதிகம், அதிகம் புஷ் பண்ணுவாங்க சொல்லுவாங்களா, அதிகம் புஷ், அந்த மாதிரி ஜோர் இது. சூப்பராக அவர் பண்ணுறாரு. ஸ்மைல் ஃபேஸ், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டுருக்காரு பாருங்க. भाई दिल से बना रहा है भाई। चना चोर। चोर नहीं, चोर नहीं, जोर। चोर नहीं भाई, जोर ही बोल रहा हूँ। हम 30 का प्लेट। गाइस हम बारह गाइस நம்ம ரெண்டு ஆர்டர் பண்ணிருந்தோம். ஒன்னு வந்து சென்னா மசாலா, இன்னொன்னு சென்னா ஜோர். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இதோட டேஸ்ட் இருக்குன்னு. ரொம்ப சூப்பரா இருக்கு गाइस. இதுல வந்து அவங்க மாங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்னா ஜோர்னா இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது வந்து இந்த நம்ம கொண்டக்கடலையை வந்து சப்பே பண்ணியிருக்கிறாங்க, அதில் உள்ளது. ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன ட்ரை பண்ணி பார்ப்போம் guys. இந்த சைடு வந்தீங்கன்னா காய்ஸ் கோராய் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நிறைய ஐட்டம் உங்களுக்கு இது மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் நிறைய ஃபுட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே guys, வாங்க நம்ம இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணுவோம். முத்தன் இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து 10 நிமிஷம் வழி காட்டுது. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக முத்தனுக்கு தான் போகிறோம். guys வியூ பாருங்கள், எப்படி பாருங்கள், ஒரு மலைக்கு மேலே ஏறுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பூரா இந்த சைடு பாருங்கள், பூரா கடல்.
இன்றைக்கி அது வேறு மதுரை மேரிஸில் ஃபங்க்ஷன் வேறு இன்றைக்கி நடந்துருக்குது பாருங்கள். கொடியேற்றிருக்காங்க, இன்றைக்கி கொடியேற்றுற நினைக்கிறேன். கொடியேற்றிருக்காங்க, அதனால தான் சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க கைஸ், பூரா கடல் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர் பிளேஸ் கைஸ். இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. முன்னால் தெரிஞ்சு பாருங்க கைஸ், அதான் சர்ச்சு. பாருங்க இவ்வளோ பெரிய கிராஸ்னு. அதுக்கு பின்னால் பாருங்க மதுரை மேரிக்குள்ள ஸ்ட்ரெச்சு இருக்கு. வாங்க மேலே போவோம் நம்ம. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் என்னோட அப்டேட்ஸ் வீடியோஸ் உங்ககிட்ட வந்து சேரும். ஓகே காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து சைன் அவுட் பண்ணுற உங்கள் மகேஷ்.